முருகாச்சரணம். கந்தரந்தாதி பாடல் 58. சீலங்கணமுற்ற பங்கா என்று துவங்குகிற பாடல். இந்த பாடலில் முருகனை உயர்ந்த குணங்களை உடையவனே, சூரனை அழித்தவனே என்றெல்லாம் புகழ்ந்துவிட்டு, இந்த வயிற்று பசி என்கிற கொடுமைக்காக எத்தனையோ கஷ்டப்படுறேன், இந்த பிறவியிலிருந்து என்னை நீக்கி இந்த வயிற்றுக்கு இறை தேடும் அவலத்திலிருந்து என்னை காப்பாற்று அப்படின்னு கேட்குறார். இப்போது பாட்டை பார்ப்போம். சீலங்கணமுற்ற பங்கா கரச்சலதீர் தீரக்க நீ சீலங்கணமுற்ற முத்தூர் செந்தூர சிகண்டி அஞ்சு சீலங்கணமுற்ற வேதனை மேவி தியங்கி நஞ்சி லங்கனமுற்ற விப்பிறப்பூடு இனி சேர்ப்பது அன்றே. சீலம் கனமுற்ற என்ற வார்த்தைகளை 4 வேறு விதமாக பிரித்து பயன்படுத்தியிருக்கிறார் அருணகிரிநாதர். இப்போது பாடலோட பதங்களை பிரித்து பொருள் எவ்வாறு அமையும் என்று பார்ப்போம். சீலம் கனம் முற்று அபங்காம் கர சலதி ரக்க நிசி லங்கன முற்றும் முத்தூர் செந்தூர சிகண்டி அம்சு சி லங்கனம் உற்ற வேதனை மேவி தியங்கினம் சீச்சி லங்கனம் முற்ற இப்பிறப்பூடு இனி சேர்ப்பது அன்றே. சீலம் கனம் முற்று அபங்கா. சீலம்னா உயர்ந்த குணம், அதில் தயாள குணம், கொடை குணம் என்று வில்லிபுத்தூரார் சொல்கிறார். கனம்னா பெருமையானவன், மகத்துவம். முற்று அபங்கா, இவற்றிலெல்லாம் மேம்பட்டு இருக்கின்ற குறையற்றவனே, எந்த குறையும் இல்லாத முருகப்பெருமானே, நீ கொடை குணத்திலும் உயர்ந்த மகத்துவமான குணங்களிலும் பெருமையிலும் சிறந்தவன். கர சலதி, கரனா கோபத்துடன் கூடிய, சலதி அப்படின்னா கடல். ரக்க நிசி, ரக்க ராட்சசர்கள். நிசி, நிசினா இருட்டு, அதாவது இருள் போன்ற அரக்கர் கூட்டத்தை லங்கன அழித்தவனே. அந்த சமுத்திரத்தில் ஒளிந்து கொண்டிருந்த அசுரர் கூட்டத்தை, இருள் நிறைந்த அசுரர் கூட்டத்தை, இருள்னாக்க அஞ்ஞானத்தில் இருக்கின்ற அசுரர்கள், அந்த அசுரர் கூட்டத்தை அழித்தவனே. லங்கன அப்படின்னா அழித்தவனே. முற்றம் முத்து ஊர் செந்தூர. முற்றம் அந்த கடற்கரை ஓரத்தில் ஒரு வீட்டுக்கு முற்றம் எப்படி இருக்கிறதோ அப்படி இருக்கிறதா திருச்செந்தூரில். கடற்கரையானது ஒரு முன்றில் போல இருக்கிறது. அதில் முத்து ஊர், முத்துக்கள் நிறைந்திருக்கிறது. கடல், திருச்செந்தூர் கடலில் இருந்து முத்துக்களை வாரி இறைக்கிறது என்று அருணகிரிநாதர் பல பாடல்களில் சொல்லுவார். இங்கேயும் சொல்கிறார், முற்றம் முத்து ஊர் செந்தூர. முன்றிலில் முத்துக்களை வாரி இறைக்கின்ற கடலை உடைய செந்தூரில் இருக்கும் முருகப்பெருமானே. சிகண்டி, மயில் வாகனத்தில் இருக்கிறவனே. அம் சுசி, அழகியவனே. சுசினா மிகவும் சுத்தமானவன். லங்கனம் உற்ற வேதனை மேவி தியங்கினம். லங்கனம்னா பசி, உற்ற வேதனை மேவி, இந்த உதரத்தில் ஏற்படுகின்ற பசியினால் வேதனை மேவி துன்பத்தை அடைந்து தியங்கினான், மயங்கி இருக்கிறேன். சீச்சி முற்ற லங்கனம் இப்பிறப்பூடு இனி சேர்ப்பது அன்றே. சீச்சி, இது மிகவும் இகழ்ச்சியானது, மிகவும் கீழான நிலை. முற்ற லங்கனம், இந்த இடத்துல லங்கனம்னாக்க மிகவும் மோசமான நிலை, பங்கமான நிலை. இப்பிறப்பூடு, இந்த ஜென்மத்தில், இந்த மாதிரியான ஜனனத்தில் இனி சேர்ப்பது அன்றே. என்னை அடிக்கடி
ஒவ்வொரு முறையும் இந்த பிறவி எடுக்குமாறு இந்த பிறவியில் கொண்டு தள்ளுவது ஆகாது. அதாவது இந்த வயிற்றுப்பசிக்காக அலைகின்ற, வயிற்றுப்பசியை தீர்க்க வேண்டும் என்று அலைகின்ற இந்த இழிவான நிலைக்கு தள்ளுகின்ற இந்த பிறவியிலிருந்து என்னை, இந்த பிறவியில் திரும்ப திரும்ப என்னை சேர்க்காமல் என்னை காப்பாற்றுவாயாக. முருகப்பெருமானே, நீ கொடை குணத்திலும் பெருமையிலும் மேம்பட்டவன், எந்த குறையும் இல்லாதவன், அபங்கம், சமுத்திரத்தில் அசுரர் கூட்டத்தை அழித்தவன், முத்துக்கள் நிறைந்த, முத்துக்களை வாரி இறைக்கின்ற கடலை கொண்ட செந்தூரில் வீற்றிருப்பவனே, அழகிய பரிசுத்தமானவனே, பசியாகிய உதர தீயினால் ஏற்படுகின்ற துன்பத்தினால் நான் மிகவும் இகழ்ச்சியான நிலையில் இருக்கிறேன், சீச்சி அருவருக்கத்தக்க நிலையில் இருக்கிறேன். இந்த ஜனனத்திலிருந்து என்னை விடுவிப்பாயாக என்று இந்த பாடலில் கேட்கிறார். முருகாச்சரணம்.